ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். See, today the God wants to talk to you about the humility. இன்றைக்கி பாருங்கள், நம்மள இடத்துல மிக குறைவாய் காணப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா தாழ்மைப்படுகிறது. ஏமீன், அவருடைய கையில் அடங்கி இருக்கிறது. நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா, இட் இஸ் பீங் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் டுடே டு ஸ்டே ஹம்பிள். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம், 2 தேவ மனுஷர்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறது. ஒன்று ராஜாவாகிய சவுல், இன்னொன்று ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. அப்போது இந்த ராஜாவாக இருக்கிற சவுல் பாருங்கள், he was a chosen vessel by God, but அவனுக்கிட்ட என்ன குறைவாக காணப்பட்டுருச்சு அப்படின்னா, சில நேரங்களில் அவனுக்குள்ள பெருமை வந்து விட்டது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, பெருமை உள்ளவன் என்ன பண்ணுறேன், எதிர்த்து நிற்கிறேன். ஆனால் தாழ்மைப்படுவது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏன் தாவீதை சூஸ் பண்ணணும், ஏன் தாவீதை ஒரு ராஜாவாய் உயர்த்தணும் அப்படின்னு ஆண்டவருடைய திட்டம் இருந்ததுன்னா, பிகாஸ் he humbled before God. Amen. தாவீது தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறான், தாழ்மைப்படுகிறான். He was obeying every word what God is telling him to do. அப்போ பிரியமானவர்களை, இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, we have to stay humble. Amen. பாருங்க, அழகான அவருடைய வார்த்தை தான் பாருங்க, தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள், அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். Amen. We have to stay humble. We have to stay in his hand. Amen. அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம பண்ணணும், அடங்கி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஏற்ற காலத்தில், Amen, at the right time, at the precious time, at the perfect time, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் அவர் இருக்கிறார். Amen. இந்த 1 பேதுரு 5:6 கூட நாம் பார்த்த இந்த வார்த்தை பாருங்கள், we have to be stay or we have to be என்ன பண்ணணும்னா, அவருடைய பலத்த கையில் நம்ம என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்கணும். அப்போ இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஏற்ற காலத்தில் அவர் நம்மளுக்கு உயர்வை தருகிறார். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நிச்சயம். ஐ மனிதர்களுடைய வார்த்தை பாருங்கள், இப்பொழுது அப்பொழுது என்னென்னா, இன்றைக்கி ஒரு வார்த்தை இருக்கலாம், ஆனால் அடுத்த நிமிஷம் மனிதனுடைய வார்த்தை மாறி போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது. அது இன்றும் என்றும் நித்திய காலமாய் அது அழியாத வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரா, என் கையில் அடங்கியிருப்பா, நான் என்ன பண்ணுறேன், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் ஏன் தேவனை பின்பற்றுகிறோம், ஏன் கர்த்தரை பின்பற்றுகிறோம்? why we follow Jesus as an example அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, because he lived the life of humility. Amen. அவர் தம்மை தாமே தாழ்த்தினதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை யாருக்கு தருகிறார், பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு தருகிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிற பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், தாழ்மையாக இருக்கும் பொழுது, when we humble ourselves at the right time, God will lift us up. Amen. பாருங்க, சிலுவையில் கூட தேவன் தொங்கி கொண்டு இருக்கிற அந்த வேலையில் கூட அவர் என்ன பண்ணுறார், தாழ்மைப்படுகிறார். He had all the authority, he had all the power to control everything. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, he was staying humble. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னென்னா, we have to stay humble. அப்போ நம்ம தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுங்க, நம்மளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், அவர் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். பாருங்க, ஈவன் till his last time in this earth. அவருடைய கடைசி நிமிஷம் வரை அவர் என்ன பண்ணுறாரா, அவர் தன்னுடைய பிதாவானவருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, today there are millions and millions of people are following Jesus. Why? Because he was obedient to his father. He was humbled before his father. அவருடைய பிதாவானவருக்கு முன்பாக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இன்றைக்கி நீங்களும் நானும், நான் கிறிஸ்தவர்கள், நான் இயேசுவை பின்பற்றுகிற நாம் சொல்லுகிறது கிறிஸ்தவம் அல்ல, அவர் சொல்லுகிற காரியத்தை ஃபாலோ பண்ணுகிறதா என்ன, a life of Christ. Amen. நான் தேவனை பின்பற்றி அவர் சொல்லுகிற வார்த்தையை கடைப்பிடிக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்துவன்.
A true believer of Christ is always, should follow the commandment of God. Amen. பாருங்க, அடுத்தது ஒரு வார்த்தை பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீதிமொழிகள் 22:4 அழகாக சொல்லுகிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம தாழ்மைப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்னன்னா நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், நமக்கு மகிமையும் ஜீவனுமாய் அது இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, அழகான ஒரு இன்சிடென்ட் ஃப்ரம் த பைபிள். மீன் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய சிறு வயதில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவன் சாமுவேல் என்று ஒரு கூப்பிடுகிறார். அப்போ இவர் ஒவ்வொரு முறையும் எழுந்திரிச்சு போய் தன் ஏலி தாத்தாவிடம் போய், ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, தாத்தா என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உன்னை கூப்பிடலையப்பா அப்படின்ட்டு அது கேட்கும் பொழுது கடைசியாக ஏலி தாத்தா உணர்ந்து சொல்லுகிறார், இது கர்த்தரிடத்தில் வருகிற ஒரு அழைப்பாக இருக்குது. அப்போது சாமுவேல் என்ன பண்ணுகிறார்னா, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். சொல்லும்படியேன் நான் கேட்கிறேன், லார்ட் ஐ வில் லிசன் டு யூ. பாருங்க, அதனால தான் தேவன் பாருங்க சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய நாவில தேவன் அதிகாரத்தை வைக்கிறார். அதே வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாவிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வீணாய் போவதில்லை. Why? Because Samuel, the prophet Samuel, humbled before God. தேவனுக்கு முன்பாக அவர் தாழ்மைப்படுகிறார். யோசேப்பு பாருங்க, அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறார். தேவன் எகிப்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறார். தானியேலும் பாருங்க, he was humbled before God. ஆண்டவர் தானியேலையும் உயர்த்துகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறார்கள். பாருங்க, தேவன் அவர்களை உயர்த்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் as a believers of Christ, as a followers of Christ, நீங்களும் நான் என்ன பண்ணணுமா, தாழ்மைப்பட வேண்டும். we have to stay humble. நம்ம தாழ்மைப்படும் பொழுது ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை அவர் உயர்த்துவார். நம்மளை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நாங்கள் தாழ்மைப்பட, ஆண்டவர் உம்முடைய பலத்தை கையில் நாங்கள் அடங்கி கொள்ள, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தேவனங்களை நீர் உயர்த்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவர், அதற்காக நன்றி. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.